டிக். ஓகே, இன்றைக்கி வந்து நான் ஒரு கப் ஒன்று மாடல் பண்ணுறது எப்படின்ட்டு சொல்லி காட்டுறேன். சரியா? சொல்லி கொடுக்குறேன். ரைட். ஃபஸ்ட்டுக்கு இது நம்மளுக்கு டிஃபால்ட் கியூப் இது தேவையில்லை. இதை வந்து நீங்கள் டிலீட் ப்ரெஸ் பண்ணாலும் ஓகே, இல்லைனா எக்ஸை ப்ரெஸ் பண்ணிட்டு டிலீட் ப்ரெஸ் பண்ணலாம். கிளிக் பண்ணிங்கன்னா சரி. இப்போ ஷிஃப்டோட ஏ மெஷ் இதில் ஒரு சிலிண்டர். ஓகேயா? சிலிண்டர் எடுத்துக்கணும். இப்போ ஒரு கப் ஒன்று தானே செய்யணும். இப்போ கப்புக்கு வந்து ஒரு சிலிண்டர் ஒன்று எடுத்துருக்கேன். இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா எடிட் மோடுக்கு போய்ட்டு ஃபேஸ் செலெக்ஷன் போய்ட்டு இந்த ஃபேஸை இன்னும் கொஞ்சம் மேலே எடுத்துக்கிறேன். இதுக்கு நீங்கள் க்ரெப் பண்ணிட்டு மவுஸ் அசைச்சிங்கன்னா அப்படி கண்ட வாக்கில் க்ரெப் ஆகும். ரைட். அதை ஒரு குறிப்பிட்ட எக்ஸிஸில் மேலால் எடுக்கணும். அதனால் இசட் எக்ஸிஸ். அதனால் ஜியை ப்ரெஸ் பண்ணிட்டு இசட் அமுக்குங்க, இப்படி மேலே எடுக்கலாம். சரி. அப்படி இல்லாட்டி இங்கே பாருங்கள், இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த அம்புக்குறி மாதிரி இருக்குல்ல, இந்த எரோஸ் மாதிரி, இந்த இதுக்கு வந்து கிஸ்மோன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அப்படி தான் சொல்லுவாங்க. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ரைட். செஞ்சுட்டு இப்போ இந்த மேத்துண்டை வந்து கொஞ்சம் அகலமாக்கணும். அகலம் இல்லை, பெருசாக்கணும். சரித்தானே? இப்போ ஃப்ரண்ட் வியூவில் இப்படி பார்க்கும்போது அகலம்னு சொல்லலாம். இப்படி பார்க்கக்குள்ள பெருசாக்கணும். சரியா? எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிட்டு ப்ரெஸ் ஆக்குறேன். ப்ரெஸ் ஆக்கிட்டேன். ஓகே. இப்போ இதை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஐயை ப்ரெஸ் பண்ணிட்டு இன்சர்ட். ஓகே, இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ இதை வந்து அப்படி உள்ளே கிடைக்கிறேன். சரியா? எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போது சரி, உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக இசடை ப்ரெஸ் பண்ணிட்டு வயர் ஃப்ரேம் மோடு அதுக்கு போனோம்னா இப்போ நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன்னு வைங்களே, இப்படித்தானே எக்ஸ்ட்ரூட் ஆக போகுது. அதை வந்து எனக்கு பார்க்கணும். நம்பர் பேடில் 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, இப்போ 7 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டாப் மேலேருந்து பார்க்குறது. சரி. 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் வியூ. ரைட். இப்போ இது தானே செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஈயை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே நான் கீழே எடுக்கிறேன். இந்தளவுக்கு எடுக்கிறேன். இப்போ இது வந்து புரியுது எப்படி இருக்குன்ட்டு. இதை வந்து நான் ஸ்கேல் பண்ணி சின்னதாக வைக்கிறேன். அது உள்ளுக்கு ஃபிட் பண்ணுறதுக்கு ஸ்கேல் இப்படி இருந்தால் ஓகேயாக இருக்கும். இப்போ அதை கொஞ்சம் கீழே எடுத்துக்கிறேன். சரி. இப்போ சாலிட் வியூவுக்கு போயிருக்கேன். இசட் அமுக்கிட்டு லைக் சிம்பிளாக ஒரு கப் ரெடி. சரியா? எக்ஸ்ட்ரா டீட்டெயில் எதுவும் செய்யணும்னா எட் பண்ணணுன்னா ஃபேஸ் செலெக்ஷன் இது ஒரு இன்சர்ட் பண்ணிட்டு இங்கேயும் லைட்டாக எக்ஸ்ட்ரூட் பண்ணி லைட்டாக அப்படி மேலே தள்ளி விட்டிங்கன்னா சரி. ஓகே, கப். சரியா? ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பாய்.